நான் அரசியலை விட்டு விலகிவிட்டதாகவும் கட்சியை கலைத்து விட்டதாகவும் ஒரு செய்தியை அது லோகோ மூலம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு தொலைக்காட்சியில் சொல்லாத செய்தியை அந்த தொலைக்காட்சியினுடைய லோகோவை பயன்படுத்தி பொய்யான செய்தியை பரப்புவது இப்பொழுது சிலருக்கு விபரீதமான வேடிக்கை விளையாட்டாக தெரிகிறது. அதைப்போல புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய லோகோவை பயன்படுத்தி நான் அரசியலை விட்டு விலகிவிட்டதாகவும் கட்சியை கலைத்து விட்டதாகவும் ஒரு செய்தியை அது லோகோ மூலம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் புதிய தலைமுறை தொலைக்காட்சி அதை வெளியிடவில்லை. இதை கண்டித்து இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை காவல்துறையினர் கண்டுபிடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பொய்யான செய்திகள், நச்சு கருத்துக்களை பரப்பி நல்ல மனமுள்ளவர்களுடைய உள்ளத்தை உடைக்கின்ற செயலாகும். நாங்கள் வேதனைகளையும் கண்ணீரையும் சுமந்து கொண்டு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எவ்வளவோ துன்பங்களுக்கு மத்தியிலும் இந்த கட்சியில் இருக்கிறவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். நான் இப்பொழுதும் கூட உதயம் ராதா அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அவர் மறைவுக்கு துக்கம் கேட்பதற்காக வந்திருக்கிறேன். அவருடைய குடும்பமே இந்த கட்சிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி லட்சக்கணக்கான குடும்பங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வைர தூண்களாக திகழ்கின்றன. எனவே இந்த ஃபேக் நியூஸ், இந்த பொய்யான செய்திகளை பரப்புபவர்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதோடு இதை தடுத்து நிறுத்த காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு தொலைக்காட்சியில் சொல்லாத செய்தியை அந்த தொலைக்காட்சியினுடைய லோகோவை பயன்படுத்தி பொய்யான செய்தியை பரப்புவது இப்பொழுது சிலருக்கு விபரீதமான வேடிக்கை விளையாட்டாக தெரிகிறது. அதைப்போல புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய லோகோவை பயன்படுத்தி நான் அரசியலை விட்டு விலகிவிட்டதாகவும் கட்சியை கலைத்து விட்டதாகவும் ஒரு செய்தியை அது லோகோ மூலம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் புதிய தலைமுறை தொலைக்காட்சி அதை வெளியிடவில்லை. இதை கண்டித்து இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை காவல்துறையினர் கண்டுபிடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பொய்யான செய்திகள், நச்சு கருத்துக்களை பரப்பி நல்ல மனமுள்ளவர்களுடைய உள்ளத்தை உடைக்கின்ற செயலாகும். நாங்கள் வேதனைகளையும் கண்ணீரையும் சுமந்து கொண்டு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எவ்வளவோ துன்பங்களுக்கு மத்தியிலும் இந்த கட்சியில் இருக்கிறவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். நான் இப்பொழுதும் கூட உதயம் ராதா அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அவர் மறைவுக்கு துக்கம் கேட்பதற்காக வந்திருக்கிறேன். அவருடைய குடும்பமே இந்த கட்சிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி லட்சக்கணக்கான குடும்பங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வைர தூண்களாக திகழ்கின்றன. எனவே இந்த ஃபேக் நியூஸ், இந்த பொய்யான செய்திகளை பரப்புபவர்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதோடு இதை தடுத்து நிறுத்த காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன்.